இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ஒன்றுமே இல்லை. பாசிப்பருப்பு எடுத்து பாசிப்பருப்பு உருண்டை தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி பாசிப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதாவது 1 கப் அளவுனா வந்துச்சுன்னா நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்தோடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணோடனே இப்போ நல்லா 5 மினிட்ஸ் ஆற விட்டுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தூளாக வரணும். நான் கொஞ்சம் விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் சூடாகாமல். இப்போ சர்க்கரையும் 1 கப் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு கப்பாக இருக்கட்டும். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்போ தான் முக்கியமான வேலையை ஸ்டார்ட் ஆக போகுது. 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். இது போதுமான அளவு. 1 கப்புக்கு 1/4 கப் போதும். நம்மகிட்ட முந்திரி பருப்பு திராட்சை எதுவுமே இல்லைன்னா ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்சி கூட தூள் எடுத்துக்கலாம். நான் அரைக்காமல் போட்டுக்கிட்டேன். இப்போ அது கரையிறதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இப்போ உருகினோடனே இது நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம கலந்து வச்சுருக்க மிக்சரில் சேர்த்துக்கலாம். நல்லா இதையும் நல்லா பிடிச்சிக்கலாம் உருண்டை வாட்டம். எனக்கு கரெக்டாக 6 உருண்டை வந்துச்சு. நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 6 உருண்டை செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ரெடி.